முதல்வராக திரைப்பட துறையிலிருந்து சரி அரசியல் கேட்குறாங்க. அதாவதுங்க விஜய் வந்தால் சந்தோஷப்படலாம் இல்லையா? அவர் ஏதாவது அவர் வித்தியாசம் பண்ணுவார்னு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. இது மாற்றம் என்பது உலகத்தை தவிர்க்க முடியாத விஷயம். உங்களுக்கு 1954 9 வருஷம் காமராஜர் நாட்டாண்டார், 9 வருஷம் ஜெயிலில் இருந்தார், 9 வருஷம் நாட்டாண்டார். அவர் சாகும்போது தலைமைட்டு 140 ரூபாயும் 4 ஜோடி சட்டை 2 ஜோடி செருப்பு 5-6 புத்தகம் இதுதான் வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு தலைவர் நீங்கள் பார்க்க முடியுமா? சாகும்போது சொத்தே அவருக்கு ஒரு தலைவணி கடையில் ஒரு 140 ரூபாயும் 4 ஜோடி சட்டை 2 ஜோடி 5-6 புத்தகம் செருப்பு இதுதான். அப்படிப்பட்ட காமராஜர் நீங்கள் துவக்கடிச்சிங்களே, அது ஏன் துவைக்கணும் உங்களுக்கு? அப்போ காமராஜர் தேவையில்லை, மாற்றம் வேணும் நீங்கள் புரியுது உனக்கு? அப்போ பக்தவச்சனமாக இருந்து சொன்னால் தமிழ்நாட்டுக்கு விஷக்கிருமிகள் பரவி எடுத்துன்னு சொன்னார். பிஎம்கே பவருக்கு வந்தோடனே விஷக்கிருமிகள் பரவி எடுத்துன்னு சொன்னார். பட் அது விஷக்கிருமிகள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவங்க 69 வருஷம் வாழ்ந்துருக்காங்களே, திமுக அதிமுக 69 வருஷம் வாழ்ந்துருக்காங்களே, அதுவும் பிடிக்காம தானே இன்றைக்கி விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. பொறுத்தது யார் வேணுங்கிறது மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் முடிவு பண்ணால் அந்த மனப்பூர்வமாக நம்ம ஏற்றுட்டு போயிடணும். கிட்டத்தட்ட ஒரு 95% இளைய தலைமுறை முதல் தலைமுறை ஓட்டு போட பூரா 90% காசு வாங்காமல் ஓட்டு போட்டிருக்காங்க. புரியுது? பெண்கள் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போது அவங்கெல்லாம் யார்? என் பையனில் என் பேரன் ஓட்டு போட்டிருக்கான். அவன் பேரன் தான் அடுத்த வாழ போகிறவன். நான் 5 வருஷம் அது சேர்த்து போக போகிறேன். அந்த தலைமுறைக்கு எங்களுக்கு ஒரு சரியான தலைவன் முடிவு பண்ணும்போது அதை தப்புன்னு சொல்லுங்க. நீங்கள் யார்? அது நல்லது பண்ணுவான்னு நம்புவோம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69 வருஷம் சினிமா மட்டுமே அரசியலே அமைச்சிருக்கு, அரசியல் கட்டமே உருவாக்கி. சரி, அது சரியா இருக்கு சார்? அது சரியா? துறை சேர்ந்தவர்கள் மட்டுமே அரசியலே அமைச்சிருக்கு சார். நீங்கள் காந்தி காலத்திற்கு அது முந்தின காலத்தில் அரசியல் தலைவர்களுடைய தாக்கம் ஜாஸ்தி இருந்தது. விடுதலை நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட தாக்கம் ஜாஸ்தி இருந்தது. அதுக்கப்புறம் மக்களை ஈர்த்தவங்களே க்ளோஸ்அப்பில் சினிமாக்காரங்க தான். நம்மளுக்கு நாடு சுதந்திரம் முடிஞ்சப்போ பார்த்தீங்கன்னா என்டி ராமாவாகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும் க்ளோஸ்அப்பில் வர்றாங்க. ஸோ இவங்க தான் மேட்னி ஐடியல்னு சொல்கிறீங்களா, இவங்க ஐடியல் ஆகிடுறாங்க. ஸோ இவங்க இப்போ அந்த படத்தை வெளியாக சொல்கிறதும் வெளியே சொல்கிறது ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால தான் அவங்களுடைய ஸ்டார்டிங்லேருந்து பாருங்களேன். இப்போ கருணாநிதி அண்ணாவை சினிமாவுக்கு வசனம் எழுதுனது தானே, நேரடியாக சினிமாக்குள்ளே வெளியே தான். சினிமாவுக்கு பல ஒரு வேலைக்காரி படத்துக்கு வசனம் எழுதுனது தான். அதுமாதிரி கலைஞர் வசனம் எழுதுனது தான். இன்னும் சொல்லப்போனால் அவர் காகித பூவை இன்னும் பல நாடகம்லாம் ஒன்று நடிச்சிருக்காரு. மனோரமா கூட கலைஞர் நாடகம்லாம் நடிச்சிருக்காரு. பேசிக்கலி நடிகர் வந்தவர். அப்புறம் அந்த குரூப்பில் தான் படித்தது எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தார், விஜய் நாகரா வந்திருக்கோம். அப்போ அவனுக்கு அது மக்களுக்கு அதிகமாக நெருக்கமாகறவங்க மற்ற ஆளுகளை விட சினிமாக்காரங்க. அதனால தான் அந்த குரூப்